ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூகுள் ஃபோட்டோஸ் ட்ரிக்கு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பில் நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்டோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது அவங்களும் அந்த லிஸ்ட்டு எல்லாம் பார்க்கணும், அதில் இருக்க எல்லா ஃபோட்டோஸும் அவங்களும் பார்க்குற மாதிரி ஒரு அக்சஸ் வேணும் அப்படின்னா அதை எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஆல் டைம் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஃபோட்டோஸ் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, நார்மலாக ஒருத்தவங்க அதை பார்க்கணும் அப்படிங்கிறப்போ உங்கள் மொபைலை வாங்கி தான் செக் பண்ண முடியும், இல்லை உங்களோட இமெயில் அட்ரஸை அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் லாகின் பண்ணி செக் பண்ண முடியும். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ்லேயே ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மூலிமா ஒரு லிங்க் அனுப்புனீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை அவங்க ஓகே பண்ண உடனே அவங்க உங்களோட மொபைலில் இருக்க எல்லா பேக்கப்பான ஃபோட்டோஸையும் செக் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்துடலாம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் ஃபோட்டோஸில் இருப்பீங்க ரைட் சைடு டாப்பில் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர் ஷேரிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்கள் பார்ட்னரோட உங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. சூஸ் ஸ்டார்டிங் டேட், அதாவது ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்கு அப்புறம் இருக்க பிக்சர் மட்டும் ஷேர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல் டைம் கொடுத்துருக்கேன், நீங்கள் சின்ஸ் ஸ்பெசிஃபிக் டேட் கொடுத்து அதை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதே மாதிரி சூஸ் ஃபோட்டோஸ் டு ஷேர், அதாவது இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறீங்க, என்ன ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை மொத்தமாக எல்லாமே ஷேர் பண்ணணும் அவங்க என்னோடய க்ளோஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் எல்லா ஃபோட்டோஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே ஆல் டைம் தான் இருக்கும், டேட்டா இருக்கட்டும் ஃபோட்டோஸாக இருக்கட்டும். செலக்ட் பார்ட்னர்னு ஆப்ஷன் இருக்கும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இமெயில் அட்ரஸ் எல்லாமே இதில் வந்துடும். இல்லை அவங்களோட இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மேலே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், செலக்ட் பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். சரியா, அவங்க மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி நீங்கள் அவங்கள பார்ட்னராக கூகுள் ஃபோட்டோஸில் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கன்ஃபார்ம் கொடுக்கணும். சரியா, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த லிங்க் அவங்களுக்கு வரும், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா அவங்க மொபைலில் உங்கள் ஃபோட்டோஸ் உங்கள் மொபைலில் எப்படி இருக்குது அதே மாதிரி வந்துடும். பட் எல்லா ஃபோட்டோஸும் வராது. அதாவது உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா அதெல்லாம் போகாது. நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் பேக்கப்பில் வச்சுருக்க ஃபோட்டோஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வியூ ஆகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.